75 கோடி சம்பளங்கிறது அது கைதி 2க்கு. நான் சொல்றது இப்போ ரஜினி கமல் சேர்ற படத்துக்கு சொல்றேன். இல்ல கைதி கைதி 2 வந்து கிட்டத்தட்ட பண்ணுனா இப்போ பண்ணணும். ரஜினி படத்துக்கு போயிட்டாருன்னா அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு அந்த படத்தை முடிச்சுட்டு வரதுக்குள்ள அந்த பட நிறுவனம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பல பிரச்சனைகள் இருக்குது. எவ்வளோ நாள் ஒருத்தர் வெயிட் பண்ணுவாங்க? கண்டிப்பாக கைதி படம் வந்த பிறகு உடனடியாக கைதி 2 தான் பண்ணுறதா இருந்தாங்க. ஆனால் மாஸ்டர் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வந்துச்சு, லியோ வந்துச்சு, எல்லாத்துக்கும் பொறுமையாக இருந்துட்டு தானே இருந்தாங்க. அப்போ மறுபடியும் இவர் இன்னொரு படத்துக்கு போனாருன்னா அவங்களும் வந்து ஒரு எப்படியும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்ல. ஓகே. ஸோ அதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் முருகதாஸ் அவர்களை சொன்ன மாதிரி சியான் விக்ரமுக்கு ஒரு ஹிட்டு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கார். அடுத்த படம் அப்டேட் என்னவா இருக்கு அவருக்கு? இல்லை, அவருக்கு இந்த மடோன் அஸ்வின்ட்ட ஒரு கதை கேட்டார், அது கரெக்டாக அமையல. அந்த கதை ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் அவர் நினச்ச மாதிரி இல்லை. அது என்னென்னவோ ஒர்க் பண்ணாங்க, கடைசியில் அது ஒர்க் அவுட் ஆகாமல் அந்த படமே ட்ராப் ஆயிடுச்சு. அதற்கப்புறம் ஐசரி நிறுவனத்துக்கு, வேல்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு படம் வந்து ஒரு 96 இயக்குனர் பிரேம் அவர்கிட்ட கமிட் ஆனார். இப்போ அவர் சொன்ன இதை கதையில் கூட கமர்ஷியல் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு விக்ரம் ஏதோ கரெக்ஷன் சொன்னதாகும். அவர் வந்து அந்த கரெக்ஷனுக்கு உடன்படலைங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. ஒருவேளை அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு வந்துச்சுன்னா அந்த படம் டேக் ஆஃப் ஆகும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்.